கொஞ்சம் பூண்டு உரித்து பூண்டு தோலை ஊற வச்சுக்குவோம் 2 நாளைக்கு. கொஞ்சம் சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ எந்த வெங்காயம் இருக்கோ அந்த வெங்காயத்தை உரித்து அதோட தோலும் எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அதோட தோலை எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். நான் இப்போது ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணணுன்றதாலே நான் உரிச்சிட்ருக்கேன். இந்த வெங்காயம் பூண்டுலாம் நாளைக்கு சமையலுக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது உரிக்கிற வெங்காயம் பூண்டு தோலை இது மாதிரி சேர்த்து வச்சு ஃபெர்டிலைசர்ஸ் தயார் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாழைப்பழத்தோடும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லா சத்துக்களுமே இருக்குது. அதனால் கொஞ்சம் வாழைப்பழத்தோட தோலும் எடுத்துக்கிறேன். வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், வாழைப்பழத்தூள் இதெல்லாம் நம்ம தண்ணியில் ஒரு 2 நாள் ஊற வச்சு எடுத்தால் போதும். முருங்கைக்கீரை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி அந்த முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி வெங்காயம், பூண்டுத்தூள், வாழைப்பழத்தூள், முருங்கைக்கீரை சாறு இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம செடிங்க மேலே தெளிக்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா பூச்செடிக்குமே கொடுக்கலாம். நிறைய பூக்கள் எடுக்கும். இது மாதிரி நிறைய கார்டனிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜேஷ் கார்டன் வடலூர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.